பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வேதம் அறிவோம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வழியாக மறுபடியும் உங்களை சந்திக்க ஆண்டவர் பாராட்டின நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். போன வாரத்துல ஒரு டாபிக் நம்ம தியானிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அது என்னது? புளித்த மாவை குறித்து ஆண்டவர் சொன்ன சில ஆழமான கருத்துக்களை குறித்து தான் நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாம். சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சரி, பாருங்க, நம்ம போன வாரத்துல ஒரு டாபிக்கை நம்ம தியானிக்க ஆரம்பிச்சோம் இல்லையா? புளித்த மாவை குறித்து. ஆண்டவர் எவ்வளவு ஞானம் உள்ள ஒரு தேவன் பார்த்தீங்களா? ஒரு செய்தியை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல எவ்வளவு அழகா ஒரு விஷயத்த ஆண்டவர் கொண்டு வராரு இல்ல? நம்முடைய வாழ்க்கையவே மாவுக்கு ஒப்புமையா வச்சு ஒரு புளித்த தன்மை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்தா அது எப்படி நம்முடைய வாழ்க்கையவே அது மாற்றி விடுகிறது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகா ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி பைபிள்ல நமக்கு நிறைய காரியங்கள், நீங்க பைபிள் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நம்மளால விளங்கி கொள்ள முடியாத சில கடினமான அந்த செய்திகளை கூட ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ளக்கூடிய வகையில ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு இதை பத்தி சொல்லும் போதே வசனத்துக்கு கூட ஆண்டவர் ஒரு உண்மை சொன்னார். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? நிலங்கள் 4 விதமான, வெரி குட், 4 விதமான நிலங்களை குறித்தும் விதையை குறித்தும் கூட ஆண்டவர் ரொம்ப அழகா அதுல ஆண்டுடைய வசனம் தான் அந்த விதை என்றும், நம்முடைய இருதயம் அந்த நிலத்துக்கு ஒப்புமையா இருக்குதுன்றத பத்தியும் ரொம்ப அழகா இந்த மாதிரி நிறைய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு ரொம்ப விளக்கி காண்பித்த நிறைய காரியங்கள் நமக்கு மனசுல எளிமையா அதை புரிந்து கொள்வதற்கும் அதை அறிந்து நம்ம அதை செயல்படுத்துவதற்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு என்ன செய்யுதுன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. இன்னைக்கு கூட நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த புளித்த மாவை குறித்து தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? போன வாரம் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய புளித்தமா அதுனா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். போன வாரம் நம்ம பேசும்போது என்ன பேசணும் அப்படி சொன்னா, 2 சகோதரிகள் நீங்க அழகா சொன்னீங்க, தன்னுடைய பழைய வாழ்க்கை அது புளித்த மாவுக்கு ஒப்புமையா இருக்குது. இந்த பக்கத்துல எலிசாவை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? எலிசாவுக்கு கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்கும் பொழுது தன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுட்டு தான் என்ன செஞ்சார்னா எலியாவை அவர் பின்தொடர்ந்து வந்தார். அதனால என்ன நடந்துச்சு பாருங்க, ரெட்டிப்பான நன்மையை எலிசா என்ன செய்தார்னா பெற்றுக்கொள்றத பார்க்கிறோம். ஒருவேளை அந்த பழைய வாழ்க்கைய அவர் விட்டுட்டு வராம இருந்திருந்தா அவருக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த மேன்மையான காரியங்கள் நம்ம என்ன செஞ்சிருக்க முடியாதுன்னா பெற்றிருக்க முடியாது இல்லைங்களா? அதே மாதிரி பாருங்களேன், ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கூட நம்ம ஒரு உதாரணமா நம்ம வச்சுக்கலாம். இந்த பழைய வாழ்க்கையை நம்ம ஒப்புமைப்படுத்தும் பொழுது ஆபிரகாம கர்த்தர் அழைக்கும் போது கூட உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் சொந்த ஜனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. அப்ப பழைய காரியங்களை ஆபிரகாம் கர்த்தருக்காக விட்டு அவர் என்ன சொன்னா ஆண்டுடைய வார்த்தையின்படி புறப்பட்டு வர. அதே மாதிரிதான் ரூத்தும் கூட பாருங்களேன், அவங்க தன்னுடைய மாமியார் நகோமி மூலமாக தான் என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டாங்க இல்லையா? இன்னைக்கு இருக்கிற நவீன கால மருமகளுக்கு இது ரொம்ப இந்த டாபிக் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நமக்கு நல்ல ஒரு புத்திமதிகளை ஆலோசனைகளை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சவாலான ஒரு டாபிக்னு கூட நமக்கு என்ன செய்யலாம்னா சொல்லலாம். கணவன் இழந்ததுக்கு அப்புறம் கூட மாமியார் என்ன செஞ்சாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க பின்பற்றி நடந்தாங்க, கைப்பிடிச்சு அவங்கள நடத்தியும் கொண்டு போனாங்க. அந்த தேசத்துக்குள்ள கூட ஒரு சப்போர்ட்டிவா அவங்க இருந்தாங்க. அவங்களுமே தன்னுடைய பழைய வாழ்க்கையை அவங்க விட்டு மறுபடியும் அவங்க புதிய துவக்கத்துக்குள்ள கடந்து வந்தது நிமித்தமா ஆண்டவருடைய வாழ்க்கையிலையும் கூட ஒரு பெரிய நன்மை ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ ஒரு முறை அந்த வசனத்தை ஒரு முறை நம்ம பார்த்துட்டு மறுபடியும் நீக்கப்பட வேண்டிய காரியங்கள் அதை பத்தி நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம பார்க்கலாம். நம்ம போன வாரம் என்ன செஞ்சோம்னா 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம். அந்த வசனத்தை ஒரு முறை நானே ரீகால் பண்ணிடுறேன். அப்படி நம்ம தொடர்ந்து அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லும் பொழுது, கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று நீங்கள் அறியீர்களா? ஆமா, அறிந்திருக்கிறோம். அப்ப அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில என்னன்னா, நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் நம்ம இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை நம்ம என்ன செய்யணும்னா புறம்பாக்கணும். அதாவது பழைய காரியங்கள், பழைய புளித்த மா அப்படின்னு ஆண்டவர் எதை சொல்ல வர்றாருன்னா, நம்முடைய பழைய வாழ்க்கை, நம்முடைய பழைய காரியங்களை நம்ம என்ன செய்யணுமா விட்டுறணும், அதை நீக்கி போடணும். அந்த வசனத்துல கூட நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவைகளை நீக்கி போடுங்கள் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. சரி, இதை ஒரு எதிர்மறையான ஒரு சூழ்நிலையில
இந்த பழைய காரியங்கள் நீக்கப்படாமல் போனால், இப்ப நீக்கும் போது என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். நீக்கப்படாமல் போனா என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்லுங்க சிஸ்டர். நீக்கப்படாமல் போனா, ஒருவேளை பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நீக்கப்படாமல் போனா என்ன நடக்கும்? அதை பத்தி பைபிள்ல ஏதாவது நீங்க படிச்சதா ஞாபகத்துல இருக்கா உங்களுக்கு? இருக்குனே. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம பார்க்கும்போது கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்க மேல ஒரு மேன்மையான வாக்குத்தத்தம் கர்த்தர் வச்சிருந்தாங்க. எகிப்துல அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அவங்கள அடிமைத்தனத்துல இருந்து மீட்டெடுத்து கானான் தேசத்துக்கு 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க இல்ல? அவங்களுடைய சந்ததி எல்லாத்தையுமே அவங்க மறந்துட்டாங்க. அவங்க எந்த ஜெனரேஷன் கூட அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. 400 வருஷம் அடிமைன்றது எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கர்த்தர் அவங்களுக்கு அவர் அழைப்பு கொடுத்தாங்க. அவங்க வனாந்தரத்துல கடந்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க நீக்கப்பட வேண்டிய அந்த காரியத்துல இருந்து முழுமையா அவங்க நீக்கப்படல. அவங்க இருதயத்துல பழைய காரியம், அதாவது நம்ம பாக்குறபடி பழைய புளித்தமா அவங்க இருதயத்தோட ஒட்டி இருக்கிறத அவங்களுடைய வார்த்தையில, அவங்க சுபாவத்துல நம்ம பார்க்க முடியுது. எப்படி சொல்றோம் அப்படின்னா, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவங்களுடைய இருதயம் எகிப்துல நடந்தது அந்த வாழ்க்கையோட ஒன்றிருந்தத, அவங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும், எந்த சூழ்நிலையை சந்திச்சாலும், சாப்பாடு இல்லையா, சாப்பாடு இல்லைன்னா உடனே நாங்க எகிப்துல நல்லா சமைச்சு சாப்பிட்டோமே, ஆனா உண்மையிலே அவங்க அப்படி நல்லா சமைச்சு சாப்பிட்டதா பைபிள்ல சொல்லப்படல இல்ல? 400 வருஷம் அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க. தண்ணி இல்லைன்னே எங்களுக்கு தண்ணி இல்லாம நாங்க இப்படி இருக்கிறோமேன்னு சொல்லி முறுமுறுக்குறாங்க, கர்த்தருக்கு விரோதமா பேசுறாங்க. பார்வோன் தன்னை துரத்திட்டு வராரு, நம்மள பிடிச்சிறாங்கன்னு சொன்னோடனே அந்த பயத்துல என்ன பண்றாங்க, எகிப்துல கல்லறை இல்லைன்னு சொல்லியா இங்க வனாந்தரத்துல எங்களை அழிக்கும்படி கூட்டிட்டு வந்தீங்க, அங்க நாங்க எகிப்திலேயே அடிமையா இருந்திருப்போமேன்னு சொல்லி எந்த சூழ்நிலை எதிர்மறையா வந்தாலும் அவங்களுடைய இருதயம் எகிப்த மட்டும்தான் சார்ந்திருந்துச்சு. கர்த்தரை நம்பி அவங்க இருதயம் கடந்து வரலங்கிறது அவங்களுடைய சுபாவத்துல சூழ்நிலையில தெரியுதுன்னு. அப்ப நீக்கப்பட வேண்டிய காரியத்தை நீக்காம போனா கர்த்தருடைய கோபம் அவங்க மேல வருது அப்படிங்கறத நம்ம வேதத்துல வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கிறோம். கர்த்தரை கோபம் மூட்டும் பொழுது கர்த்தருடைய அந்த காரியம் எல்லாம் அவங்களுக்கு விரோதமா நடக்குது. வாக்குத்தத்தத்தை அவங்க சுதந்திரிச்சு வரணும். ஆனா அந்த ஜனங்கள் அதை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு வனாந்தரத்திலேயே அவங்க அழிந்து போகிற சூழ்நிலை நம்ம இங்க பார்க்கணும். நீங்க சொன்ன இந்த காரியத்துல நீங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தான் அழைச்சார் இல்லையா? மோசேயை கர்த்தர் அனுப்பி, ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அழைச்சாரு. அப்படி அழைக்கப்பட்ட பொழுது அவங்களும் சந்தோஷமா புறப்பட்டாங்க. ஆனா ஒரு காரியம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையின் மேல அவங்களுடைய இருதயம் சார்ந்து இல்லாம எகிப்தை குறித்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய இருதயம் முழுவதும் எகிப்தின் மேலதான் இருந்துச்சு. ஒவ்வொரு தரையும் ஒரு நெருக்கத்தை, ஒரு பிரச்சனைகளை, ஒரு பாடுகளை பாருங்களேன். இன்னைக்கு கூட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில நெருக்கங்களை, சில போராட்டங்களை சந்திக்கும் போது பழைய காரியங்களை அவங்க என்ன செய்வானா நினைவுபடுத்தி, அன்னைக்கு கூட நாங்க நல்லா இருந்தோமே, அன்னைக்கு கூட எங்களுக்கு இந்த காரியம் எங்களுக்கு கிடைச்சிச்சே, இன்னைக்கு நாங்க இப்ப ஆண்டுக்குள்ள எங்களுக்கு இது கிடைக்காம போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லக்கூடியதை கூட நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம கேட்கிறோம். ஆனா உண்மையாவே அது பாருங்க, அது ஒரு பழைய புளித்தம்மா அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? அவங்க ஒருவேளை லிட்டரலா அவங்க வந்திருந்தாலும் அவங்களுடைய இருதயமானது என்ன செய்யலைன்னா, ஆண்டுடைய வார்த்தையோடு கூட அவங்க இணைக்கப்படலை. இருதயம் முழுவதும் எங்க செய்யுதுன்னா எகிப்துல தான் இருக்குது. அவங்க பாருங்க, வனாந்தரத்துல கர்த்தர் நடத்தி கொண்டு வராரு, தூதர்களுடைய மன்னாவை கூட கர்த்தர் அவர்களுக்கு புசிக்க கொடுத்தாருன்னு பைபிள்ல படிக்கிறோம். கண்மலையின் தண்ணீரை குடிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நாங்க அங்க வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், கொம்மிட்டிக்காய் சாப்பிட்டோம், நாங்க அங்க வெள்ளைப்பூடுகளை சாப்பிட்டோம், வெங்காயங்களை சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு அந்த எகிப்தினுடைய பழைய காரியங்கள். அப்ப அந்த மாதிரி அவங்க அவங்க ஆண்டுடைய வார்த்தையை நம்பி வராம எகிப்தின் மேல அவங்களுடைய இருதயம் இருந்ததுனால என்ன கடைசியில் நடந்துச்சு பாருங்களேன். அவங்க சுதந்திரிக்க வேண்டிய ஒரு பெரிய அந்த வாக்கு தத்தத்தை என்ன செய்ய முடியாம போயிடுச்சுன்னா சுதந்திரிக்க முடியாம போகுது. அப்ப நீக்கப்பட வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில நீக்கப்படாமல் போனா அது நமக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை நம்ம இழந்து போவதற்கு நமக்கு அது ஒரு காரணமா நமக்கு மாறுது அப்படிங்கிறத நம்ம இந்த காரியத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்ப நீக்கப்பட வேண்டியது கட்டாயமா நம்ம என்ன செய்யணும்னா நம்ம பழைய வாழ்க்கை நீக்கப்படணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்க சொல்லுங்க சிஸ்டர், நீக்கப்பட வேண்டிய காரியங்கள் நீக்கப்படாம அது என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்ட அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை பைபிள்ல நீங்க பார்த்த காரியங்களை ஷேர் பண்ணுங்க.
நீக்கப்பட வேண்டிய பழைய புளித்தமா அப்படின்ற அந்த கான்செப்ட்ல வேதத்துல வந்து பேதுருவோடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரமும் யோவான் 21ஆவது அதிகாரத்திலையும் பேதுருவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. பேதுருவோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் உடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, கர்த்தர் அவரை சந்திச்சு அவரை பார்த்து என்ன சொல்வாருன்னா, பயப்படாத, இது முதல் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் அப்படின்னு சொல்வாரு. அந்த வார்த்தை உரைத்த மாத்திரத்துல பேதுரு எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றாருன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இது அவருடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் உடைய வாழ்க்கை. யோவான் 21ஆவது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அதே பேதுரு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் இனி நம்ம யாரை பின்பற்றுவோம், அவரை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு பழைய புளித்தமாவாகிய பழைய வாழ்க்கைய மீன் பிடிக்கிற வேலைக்கு திரும்ப போயிருவாரு. ஆனாலும் கர்த்தர் உயிர் தெழுந்த சர்க்கத்தோடு அவரை சந்திப்பாரு. சந்திக்கும் பொழுது கர்த்தர் அவரை நோக்கி என்ன சொல்வாருன்னா, சீமோனே, என்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி 3 தடவை அவர் இடத்துல கேக்குறாங்க. ஆமா, அத வந்து அந்த சாப்டர்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் வந்து அவருக்கு முன்னாடியே அவரை அழைக்கும் போது அவருக்கு ஒரு பேர் கூட கொடுத்திருப்பார் இல்லையா? என்ன பேர் கொடுத்திருப்பாங்க? நீ கேபா எனப்படுவாய் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்த கல்லின் மேல் என் திருச்சபையை நான் வந்து கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. அப்ப ஆண்டவர் வந்து சீமோனுக்கு பேதுரு என்கிற ஒரு பெயரை கொடுத்து அவரை என்ன செய்யறாருன்னா அழைக்கிறாரு. ஆனா நீங்க சொன்ன அந்த சாப்டர்ல கூட வரும்பொழுது பார்த்தா பேதுருன்னு சொல்லி கூப்பிடாம சீமோனின்னு கூப்பிடுறத நம்ம வந்து பாக்குறோம் இல்லைங்களா? அதுக்கு என்ன காரணமா இருந்துச்சுன்னு சொன்னா, தன்னுடைய பழைய காரியங்களை அவங்க மறுபடியும் போய் தேடி கண்டுபிடிச்சு அதை மறுபடியும் அவங்க பின்பற்ற ஆரம்பிச்சதுனால அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பாக்குறோம். என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா ஏன் அந்த இடத்துல கர்த்தர் கேக்குறாருன்னா, எல்லாவற்றையும் விட்டுட்டு என்னை பின் சென்று வந்த நீ திரும்பவும் பழைய மாவாகிய அந்த மீன் பிடிக்கிற வேலைக்கு நீ போயிட்டியே, என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கர்த்தரை கர்த்தர் நம்மளை சந்திக்கும் பொழுது நம்மளை விட்டு வந்த பழைய வாழ்க்கை பின்தொடரும் போது தேவனிடத்துல அன்பு கூறுவதில் குறைவுபடுகிறோம். ஆதி அன்புல ஒரு குறைவு காணப்படுது. அத அந்த இடத்துல பேதுருக்கு உணர்த்தும்படிக்கு கர்த்தர் இடத்துல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்மளும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய கர்த்தரை நம்ம சந்திச்சதுக்கு அப்புறம் அதற்கு முன்னாடி இருந்த அந்த பழைய புளித்தமாவையும் முற்றிலுமா நீக்கிடணும். அது நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம தேவனிடத்துல அன்பு கூறுவதுல ஒரு குறைவும் ஆதி அன்புல ஒரு குறைவும் நம்மளுக்குள்ள அது உண்டாகும். அதனால நம்ம நீக்கப்பட வேண்டியதை கண்டிப்பா நம்ம நீக்கணும். ரொம்ப அதை நம்ம எளிமையா சொல்லணும்னு சொன்னா, கர்த்தரை விட்டு நம்ம பிரிக்கப்படுறோம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இல்ல, ஆண்டுடைய அன்பை விட்டு நம்ம ரொம்ப தூரமா நம்ம விலகி போகிறோம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். பாருங்க, நீக்கப்பட வேண்டியது இந்த 1 கொரிந்தியர் 5 நம்ம வாசிக்கும் பொழுது அது கொஞ்சம்தான். அதனுடைய அளவு என்பது ரொம்ப கொஞ்சம்தான். ஒருவேளை அது நம்முடைய பார்வைக்கு அற்பமானதா கூட இருக்கலாம். அது கொஞ்சம் தானே. பொதுவாகவே பாருங்களேன், கொஞ்சமா இருக்கக்கூடிய விஷயத்த வந்து நம்ம வந்து ரொம்ப பெருசா நம்ம நினைக்க போறது இல்லை. அது சின்ன ஒரு குவான்டிட்டி. ஆனா அது கொஞ்சமா இருந்தாலும் அதற்கு ஒரு தன்மை இருக்குது. என்னன்னா, எல்லாத்தையும் அது என்ன செஞ்சிருது, அது தன்னுடைய தன்மை உள்ளதாகவே மாற்றுது. அதுதான் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல அந்த பழைய புளித்த மாவை நீங்க என்ன செய்யுங்க, கழித்து போடுங்கள், நீக்கி போடுங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப சொல்லும் பொழுது எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பால்ல ஒரு துளி விஷம் விழுந்துருச்சுன்னா பால் முழுவதும் விஷமா மாறிடும். அதே மாதிரிதான் இந்த புளித்தமா என்பது நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த இடத்துல ஆண்டவர் வந்து பேதுருவை ஆண்டவர் சீமோனின்னு கூப்பிட்டு என்னில் அன்பா இருக்கிறாயான்னு கேட்டதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அன்புல இருந்து ரொம்ப தூரமா அவர் என்ன செஞ்சுட்டாருன்னா போயிட்டார். அப்ப நமக்கு இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்ததுக்கு பிறகு நீக்கப்பட வேண்டிய பழைய காரியங்கள் மேல நம்முடைய இருதயமோ நம்முடைய நினைவோ திரும்பினா நம்ம ஆண்டவருடைய அன்புல இருந்து நம்ம என்ன செய்யறோம்னா விலகி போகிறோம். ஆண்டுடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம விலகி போகிறோம் அப்படிங்கிறத இந்த பகுதியில பாக்குறோம். இந்த பக்கத்துல சிஸ்டர் சொன்ன அந்த உதாரணத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, அவங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட வாக்கு தத்தம் எவ்வளவு பெரிய வாக்கு தத்தம் இல்ல. கானான் தேசத்துக்கு முன்னாடி இவங்க எகிப்துல அவங்க நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் ரொம்ப அற்பமான காரியங்கள். ஆனாலும் பாருங்களேன், அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு எது தடையா இருந்துச்சுன்னா, நீக்கப்பட வேண்டியது அவங்க நீக்கப்படாமல் அவங்க போனதுதான் ஒரு பெரிய காரியமா இருந்தது. அப்ப நம்ம இந்த காரியத்துல நம்ம என்ன செய்யணும்னா, நீக்க வேண்டியவைகள் எவைகளோ அதை நம்ம நீக்கணும். ஆனா இதுல வந்து ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த பழைய புளித்தமா இருக்கு இல்லையா, இந்த பழைய புளித்தமா வெளியிருந்து உள்ள வரல, நமக்குள்ளே இருக்குது. அதுதான் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றாரு, பழைய புளித்தமாவை நீங்க என்ன செய்யுங்க, நீக்கி போடுங்கன்னா அது வெளியிருந்து உள்ள இல்ல, நமக்கு உள்ள அது என்ன செய்யுதுன்னா இருக்குது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில
நம்மை புளிப்பாக்கக்கூடிய தன்மை கொண்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்யணும், கவனித்து அவைகளை நம்ம என்ன செய்யணும்னா நீக்கணும். இதை பார்க்குற வியூவர்ஸ் நீங்களுமே கூட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்மை புளிப்பாக்கக்கூடிய சில தன்மைகள் பாருங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மை, இயேசுவை அறிந்து நம்ம அபிஷேகம் கூட பண்ணப்பட்டிருப்போம், கர்த்தருடைய ஊழியம் கூட நம்ம செய்யலாம், நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில கூட நம்ம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் புளித்தமா முழு மாவையும் புளிப்பாக்குவதை போல உங்களுடைய வாழ்க்கையில புளிப்பாக்கக்கூடிய தன்மை கொண்ட சில காரியங்கள் அதை என்ன என்றதை அறிந்து கொண்டு அவைகளை நீங்க நீக்குங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதோடு கூட நம்ம முடியல, அதுக்கு அடுத்தாப்புல இந்த புளித்த மாவை குறித்து இன்னும் மேலதிகமான ஒரு டீட்டெயிலையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து அதை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம்னா தியானிக்க போறோம். மறக்காம இந்த புளித்த மாவை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டது அல்லது நீங்கள் தியானிக்கும் பொழுது பெற்றுக்கொண்ட உங்களுடைய அனுபவங்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் நீங்க என்ன செஞ்சிருங்க, ஷேர் பண்ணிருங்க. அடுத்த வாரம் உங்களை தொடர்ந்து நாங்க என்ன செய்யறோம், இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.